அப்புறம் எங்களுடைய மகாராஜா படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கும், அந்த படத்தை பார்த்து நல்ல விதமாக பேசின உங்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கேரள மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் நித்லன் சாமிநாதன், இந்த படத்தோட டைரக்டர். உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவுக்கு வந்து எல்லை இல்லை. சினிமாஸ் நோ பவுண்டரிஸ். இங்கே இருக்கிற படங்கள் அங்கே ஓடுது, அங்கே இருக்கிற படங்கள் ஓடுது. ரசனை ரொம்ப மேம்பட்டு எங்கே இருக்கோ அங்கே அது சார்ந்த படங்கள் வருது. என் படம் பார்த்துட்டு மலையாள படமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, டூ மச் ஆஃப் மலையாளம் படம் பார்க்குறேன், அதனால அதனோட இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட இந்த வெற்றியோட பங்கில் இந்த கேரளா மக்களும் இந்த இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ், இங்கே இருக்கிற படங்களும் கொஞ்சம் சேர்ந்துருக்குன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த படம் ஹிட் ஆச்சு இல்லை சார், அதுக்குமே நான் காரணம் இல்லை சார். அதனால் ஆமாம் சார். ஏன்னா சார், ஒரு வேலை ஒருத்தரால் நடக்கலைல்ல. இப்போ ஹீரோ வந்து நம்ம வேலை வந்து இந்த கதை நல்லா இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி படம் எடுக்கணும். இப்போ 50 படம் பண்ணியிருக்கேன். 50 படங்களை சிலது கிளாசிக்ஸாக இருக்கலாம், சிலது ஹிட்டாக இருக்கலாம், சிலது ஆவரேஜாக இருக்கலாம், சிலது ஃப்ளாப்பாக இருக்கலாம், பேட் ஃபிலிம் கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் எல்லா ஃபிலிமே நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் போது நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபில்மை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியாக காஸ்டிங் பண்ணப்படணும், எல்லா வேலையும் சரியாக நடந்து அது சரியாக வந்து டெலிவரி ஆனால் தான் அந்த படம் ஹிட்டு. ஸோ அது ஒருத்தர் மட்டும் இல்லை, பட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்கிட்ட உட்காந்து ஏதோ ஒரு படத்தை நான் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் யாரையா ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிஜமாகவே என் படம் ஃப்ளாப் ஆன படத்தை எடுத்து இந்த படம் நீ எதுக்கு விஜய் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஐ கேன் கிவ் யூ 100 ரீசன்ஸ். இப்போ ஏன்னா எல்லா ஃபிலிமும் அந்த படம் பண்ணும்போது அதோட எமோஷனல் கனெக்ஷன்ஸும் அதோட சீன்ஸும் எவ்வளோ தூரம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணும், எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் அந்த வேலையவே செய்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் செய்கிறது இல்லை. அப்புறம் எல்லா விஷயத்துலையும் தலை போட முடியாது. அப்புறம் தலை போட்டாலும் எல்லாம் சரி எதுன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவருக்கும் தெரியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இருந்தால் சரியாக வரும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் காஸ்டிங் பண்ணுறோம், அப்படி தான் பேசுகிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சரியாக நாங்கள் மனசில் நினைக்கிற படத்தை சரியாக ஆடியன்ஸ் கொண்டு போய் பண்ணுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறாரு. நடிக்கும்போது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எஃபர்ட் வந்து எல்லா படத்துக்கும் ஒன்று தான் சார். அது நானும் இல்லை, அது எல்லா ஆக்டருக்கும் அது முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் இருந்து உங்கள் முகத்தை பார்க்குறோம்ல, ஒரு படம் ஓடினதுக்கப்புறம் ஒரு முகத்தை பார்க்குறோம்ல, ஆடியன்ஸ், ஃபேன்ஸு, ப்ரெஸ் பீப்புள், எனிபடி, ஈவன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வேணும்ல. அப்போ அது சரியாக நடக்கும்னு தானே ஆசைப்படுவோம். ஸோ சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. நத்திங் இஸ் டஃப், நத்திங் இஸ் ஈஸி சார். எவ்ரி திங் இஸ் கேல்குலேட்டர். ஏன்னா அது அந்த ஒரு சீனில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குது, அந்த சீன் எந்த இடத்துல வருது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண டேரக்டர் பண்ணுறாரு, வாட் இஸ் த ரிதம் ஆஃப் அ சீன், யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது எங்கே நடக்குது, டேவா நைட்டா, இப்படின்னு நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ரிவீல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த படம் பண்ணும்போது சார் 4 லைனியர் ஸ்கிரிப்டாக இருக்கனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உள்ள வேற ஒரு மூடு இருக்கணும், அதை சப்ரஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு அது ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் டாமினண்ட்டாக பண்ணிட்டா டேரக்டர் சொல்லுவார், அண்ணா இது பண்ணாதீங்க தெரிஞ்சிடும், ஸோ குறைச்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ அது இப்போ நான் ஃபஸ்ட் லக்ஷ்மி கதை சொல்கிறோம்ல, சொல்லும்போது என் வாழ்க்கையில் மிக மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது, இது எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அந்த பிள்ளை இருக்கணும். ஆனால் நீங்கள் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை பார்ப்பீங்க, என்னை யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் சீட் பண்ணிடக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி 2 எக்ஸ்பிரஷன்ஸ் மஸ்ட் பி தேர். இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது, இப்படின்னு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த கால்குலேஷனை முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதில் கஷ்டம் ஈஸி இல்லை சார். டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பத்தாது சார். இப்போ இவர் 14 வேர்ஷன் எழுதியிருக்கார் சார். 14 வேர்ஷன் எழுதியிருக்காருன்னா எவ்வளோ வார்த்தையை யோசிச்சிருப்பார், எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பார். ஆனால் ஆக்டர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் 4 லைன் பத்தாதில்ல சார். அவன் 4000 லைன் யோசித்து 4 லைன் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சார் பத்தும்? ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஸ்டூபிட் டைம் வித் மை டைரக்டர். வெறும் ஸ்பெண்ட் டைம், அதாவது மோர் தென் அ வேர்ட்ஸ், அந்த பர்சனோட இருக்கிறது இருக்கு இல்லையா, அதில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஹூ சி அண்ட் வாட் இஸ் சி, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குக்காக நான் இவனை பல நாள் ஆஃபீஸ் கூப்பிட்ருக்கேன். என் ஆஃபீஸில் கண்ணன் ஒரு குக் இருக்கார், ரொம்ப அழகாக சமைப்பார். வாடா நேற்றுலாம் அன்றைக்கி மட்டன் குழம்பு இருக்குது சாப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய உட்காந்து சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா சமயம் சீன் பேச முடியாது. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலை இல்லை, வெறும் ஒரு பொருளை செய்கிற அந்த மாதிரி வேலை இல்லைல்ல.
ஸோ இது வந்து எமோஷன்ஸு, அது உள்ளே இருக்கிற தாட்டு புரியாது. ஸோ அதுக்கு இந்த பர்சனை புரிஞ்சால் ஷூட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டேரெக்டாக ஷூட்டுக்கு போனால் அங்கே புரியவே புரியாது, கனெக்ஷனே இருக்காது. ஸோ நான் யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியாது, அவரோட பர்பஸ் ஆஃப் மேக்கிங் தெரியாது, என்ன மாதிரியான டேஸ்ட் உள்ள ஆளுன்னு தெரியாது. ஸோ நான் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவேன், இவர் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவார், நல்லா இருக்கா. ஸோ அது டேரக்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படிலாம் நிறையா ட்ரை பண்ணி பார்க்குறதா சார்.